பாண்டி முனீஸ்வரன் சொன்னாலே வந்துட்டு உடம்புலாம் புல்லரிக்கும், சிலிர்க்கும். ஏன்னா அவர் அப்படி ஒரு கோலத்துல உட்கார்ந்துருப்பாரு, கம்பீரமான கோலத்துல உட்கார்ந்துருப்பாரு. நம்ம எவ்வளோ குலதெய்வங்களை பார்த்துருக்கோம். ஒரு மண்ணை குலதெய்வமா ஆகி பார்த்துருக்கோமா? ஒரு அரசாண்ட மன்னன் தான் செய்த தப்பை எண்ணி வருந்தி வரம் வாங்கி தவமுனியாகி பிறந்த கதை தான் இந்த பாண்டி முனி. ஒவ்வொரு குலதெய்வத்துக்கும் ஒவ்வொரு நாள் திருவிழான்னு இருக்கும். ஆனா இந்த மதுரை பாண்டி முனிக்கு 365 நாளும் திருவிழா தான். எப்ப போனாலும் வீட்டு சாப்பாடு இல்லையா, அந்த இடத்துல போய் நின்னா கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலம் அது. மதுரையை 4 காவல் தெய்வங்க காவ காக்குது. ஆனா இந்த பாண்டி முனி தான் மெயின் காவக்காரர். அவர் அந்த தவம் இருந்து இருந்து ஒரு கட்டத்துக்கு மேல சிலையா மாறிடுறாரு, உயிரோட சிலையா மாறிடுறாரு. பாண்டிய மன்னன் உயிரோட மாறினது தான் அந்த பாண்டி முனீஸ்வரர். அவர் உயிரோட சிலையாகி அது ஒரு காலகட்டம் போக 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 மண்ணுக்குள்ள புதஞ்சும் போயிடுது. எல்லையை காக்கிற தெய்வம் எப்படி இருக்கும்? நல்ல முறுக்கு மீசை வச்சு கருப்பா அப்படியே வேல் கொம்பை வச்சு நிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த சிலை எப்படி இருக்குன்னா, பத்மாசனம் போட்டு யோக முனியா, யோக பாண்டி, முனி கூட இல்லை, அவர் பாண்டி. ஏன் பாண்டி முனீஸ்வரர் முன்னாடி வயசு பிள்ளைங்க எல்லாம் போய் நிக்க கூடாது? வயசு பிள்ளைங்கன்னு இல்லை, பெண்கள் போயிட்டு அவரை மனசார உருகி கும்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு, ஊர் பக்கம் ஒரு பேச்சு இருக்கு. இதெல்லாம் போய் இப்ப மூட நம்பிக்கையில முனி ஓட்டம் இருக்கு, போகக்கூடாது. இத்தனை மணிக்கு மேல் என்னதான் கூட்டமா இருந்தாலும் அந்த பாண்டி கோயிலுக்குன்னு ஒரு டைம் லிமிட் இருக்கு. அந்த டைம் லிமிட்டுக்கு அப்புறம் அங்க யாருமே பூசாரி கூட இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு பூஜைனா மட்டும்தான் அங்க போவாங்க. கேட்டா முனி வரும், முனி நடமாட்டம் இருக்கும், நடப்பாரு அப்படிங்கிற இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உண்மைதானா? உண்மை, 100% உண்மை. முனின்னு கிடையாது, இவர் பாண்டி. அதாவது சிவனுடைய அருள் பெற்று வந்ததுனால அவர் முனீஸ்வர பட்டமும் அவருக்கு கிடைச்சதே தவிர இவர் முழுக்க முழுக்க நெடுஞ்செழிய பாண்டியர். யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நிறைய பேர் கேட்டதை வச்சு இன்னைக்கு எந்த தெய்வத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, இன்னைக்கு யாரும் இல்லைங்க, எல்லாரும் மதுரையில ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நீ வேண்டது நிறைவேறணுமா, பாண்டி முனீஸ்வரரை போய் பாரு, நீ வேண்டது உனக்கு கை கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க போடுற சாப்பாட்டுக்கே ஒரு கூட்டம் போகும். பாண்டி முனீஸ்வரர் கோயில போய் நீ சாப்பிட்ருக்கியா? அந்த கோயிலோட சாப்பாடோட மகிமை தெரியுமா? யாரு வேணாலும் போகலாம், யாரு வீட்டு விசேஷத்துல வேணாலும் போய் யாரு வேணாலும் சாப்பிடலாம், அப்படி ஒரு சாப்பாடு போடுவாங்க. அப்பேற்பட்ட பாண்டி முனீஸ்வரர் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நம்ம இன்னைக்கு ரேவதி ராஜேஷ் கண்ணா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். பாண்டி முனீஸ்வரன் சொன்னாலே உடம்புலாம் புல்லரிக்கும், சிலிர்க்கும். ஏன்னா அவர் அப்படி ஒரு கோலத்துல உட்கார்ந்துருப்பாரு, கம்பீரமான கோலத்துல உட்கார்ந்துருப்பாரு. அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் மக்களுக்கு. யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். ஸோ நிறைய பேரோட மெசேஜ் கமெண்ட் பாண்டி முனி பத்தி சொல்லுங்க அப்படின்னு. பாண்டி முனி, அதாவது நம்ம எவ்வளோ குலதெய்வங்களை பார்த்துருக்கோம். ஒரு மண்ணை குலதெய்வமா ஆகி பார்த்துருக்கோமா? இப்போ மதுரை வீரன் கூட பார்த்தீங்கன்னா படை தளபதியாக இருந்து தவறான தீர்ப்பு கொடுத்து அந்த நாயக்கர் குலதெய்வமாக எடுத்துக்கிட்டாங்க. அதே போல தான் ஒரு அரசாண்ட மன்னன் தான் செய்த தப்பை எண்ணி வருந்தி வரம் வாங்கி தவமுனியாகி பிறந்த கதை தான் இந்த பாண்டி முனி. பாண்டி முனீஸ்வரரோட புராண நிறைய பேர் கதை தெரியாது. அவர் ஒரு கடவுள், அங்க பாண்டி முனீஸ்வரர் இருக்காரு, அவர்கிட்ட போனா எல்லா காரியம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சாரையா போவாங்க. அந்த கோவிலோட ஸ்டார்டிங்ல இருந்து அந்த கோவில் முடிகிற வரைக்குமே கூட்டம் தான் இருக்கும். மக்கள் எந்த சைடு போகணும், எந்த பக்கம் வரணும்னு தெரியாம அவ்வளோ கூட்டம். ஐ மீன் சில இடத்துல எல்லாம் திருவிழானா மட்டும்தான்
கூட்டம் இருக்கும். ஆனா பாண்டி முனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் நாளெல்லாம் திருவிழா தான். காலையிலயும் கூட்டமா தான் இருக்கும், மத்தியானமும் கூட்டமா தான் இருக்கும், சாயங்காலமும் கூட்டமா தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு திருவிழா போயிட்டு இருக்கும். பாண்டி முனீஸ்வரர் யாரு? அவருக்குன்னு ஒரு புராண கதை இருக்கும். இவர் தான் பாண்டி முனீஸ்வரர்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். நிறைய மக்களுக்கு இவர் யாருங்கிறதே தெரியாம இருக்கும். அதை கொஞ்சம் நம்ம தெளிவா சொல்லலாமே. அதாவது ஒவ்வொரு குலதெய்வத்துக்கும் ஒவ்வொரு நாள் திருவிழான்னு இருக்கும். ஆனால் இந்த மதுரை பாண்டி முனிக்கு 365 நாளும் திருவிழா தான். எப்போ போனாலும் சாப்பாடு இல்லையா அந்த இடத்துல போய் நின்னா கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலம் அது. மதுரையை 4 காவல் தெய்வங்க காவ காக்குது. ஆனால் இந்த பாண்டி முனி தான் மெயின் காவக்காரர். அப்போ இவருடைய புராண கதை அப்படின்னா எல்லாருக்கும் சில பேருக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். சில பேருக்கு இந்த கதைலாம் எனக்கு தெரியும் அப்படின்னு இருப்பாங்க. அதாவது பாண்டிய தேசத்துடைய மன்னன், அவருடைய ஆட்சி காலத்தில் கண்ணகி கோவலன் கதை எல்லாருக்குமே தெரியும். அப்போ வழிபோக்கனா வந்த கோவலன் மேலே பழிவில மன்னன் தண்டனை கொடுத்துட்றாங்க. தண்டனை கொடுத்து அவரை தூக்கு தண்டனைக்கு ஏற்படுத்திடுறாங்க. அந்த க்ஷண நேரம் கண்ணகி வாதாடின உடனே நான் தவறான தீர்ப்பு சொல்லிட்டேன்னு அந்த இடத்துல உயிரை விட்டவர் பாண்டிய மன்னன். அவர் உயிர் விட்ட க்ஷண நேரத்தில் அவங்களுடைய மனைவி மகாராணி அவங்களும் உயிர் விட்டாங்க. அந்த க்ஷண நேரத்தில் நான் தவறான தீர்ப்பு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னன் கண்ணகி கிட்ட ஒரு பெண் கிட்ட இறங்கி மன்னிப்பு கேட்டு உயிரிழந்தாங்க. அந்த இறந்ததுக்கு அப்புறம் பாண்டிய மன்னன் என்ன ஆனாரு அப்படின்ற ஸ்டோரி தான் இந்த பாண்டி முனி. அவர் இறந்ததுக்கு அப்புறமா மோட்சலோகத்துக்கு போகும்போது சிவன் முன்னாடி நிற்கப்படுறாங்க. இவர் நிறைய புண்ணியம் செஞ்சுருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இவரோட புண்ணியத்துக்கு நம்ம புண்ணிய லோகத்துக்கு விட பெரிய இடம் இல்லை அப்படின்னு பேசப்படும் போது சிவபெருமான் உனக்கு என்ன வரம் வேணும், நான் ஒரு வரம் தரேன், நீ திரும்ப மனிதனாக பிறந்து உன்னோட நாட்டையே நீ ஆளு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, இல்லை நான் ஒரு அரசனாக இருக்கிற நான் தீர்க்க விசாரிக்காமல் ஒரு தவறான தண்டனை கொடுத்துட்டேன். அதுக்கு நான் மன்னிப்பு கோரிய ஒரு வரம் வேணும், நான் என்னால் திரும்ப போய் அரசனா வாழ முடியாது. பாண்டிய மன்னன் தான் சிவன் கிட்ட சொல்றாரா, எனக்கு மறுபடியும் மனித பிறவி வேணாம், இது போதும், இருந்த வரைக்கும் போதும்னு சொல்றாரு. ஓகே. அப்போ அந்த சிவபெருமான் சொல்றாரு, சரி நீ நான் பாண்டிய நாட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தவமுனியா நான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி தவமுனியா பிறந்து புரிஞ்சு சிவனை நோக்கியே தவம் இருக்கிற தன்னோட மன்னிப்புக்கு, நான் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கிடைக்கணும். அப்போ அதோட காலகட்டங்கள் போகுது. கண்ணகிக்கு கொடுத்த தீர்ப்பு அதை தான் தவறுன்னு சொல்றாரு. அவர் நிறைய விஷயம் நல்லது பண்ணியிருக்காரு, ஆனா இந்த ஒரு விஷயம் நான் பண்ணின தப்புக்கு எனக்கு மன்னிப்பு வேணும். அப்போ அவர் மன்னிப்புக்காக உட்காந்து தவம் இருக்கிறார், சிவனை நோக்கியே தவம் இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் அந்த தவம் இருந்து ஒரு கட்டத்துக்கு மேலே சிலையாக மாறிடுறாரு, உயிரோட சிலையாக மாறிடுறாரு. பாண்டிய மன்னன் உயிரோட மாறினது தான் அந்த பாண்டி முனீஸ்வரர். அவர் உயிரோட சிலையாகி அது ஒரு காலகட்டம் போக 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 மண்ணுக்குள்ளே புதஞ்சும் போயிடுது. ஸோ அதுக்கப்புறமா நிறைய இடத்துல இந்த கதைகள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த கண்ணகியுடைய வம்சாவளியில் பிறந்த ஒரு பொண்ணு வள்ளியம்மன், அவங்களுடைய கணவர் பெரியசாமி. ஸோ இப்போ நம்மளுடைய மூதாதையர் ஒரு 3 மூதாதையர் ஞாபகம் இருக்கும், 10 மூதாதையர் தெரியுமா? அப்படி இது வம்சத்தில் அந்த ரத்தத்தை சேர்ந்தவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வராங்க. அவங்க என்னென்னா ஒரு நாடோடியாக வராங்க. நாடோடியாக ஒவ்வொரு ஊராக சுற்றிட்டு வரும்போது இந்த மதுரைக்குள்ளே வராங்க. மதுரை அப்போ இந்த மதுரை சேலம் இதெல்லாம் எல்லாம் ஒன்றா இருந்துச்சு. அப்போ அந்த ஊரில் வரும்போது இதுக்கு மேலே இருட்டாயிடுச்சு, நம்ம இங்கே படுத்து தூங்கிட்டு நம்ம காலையில் எஞ்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கணவர் சொல்கிறத கேட்டுட்டு கணவரும் மனைவியும் படுக்கிறாங்க. இங்கே வெட்ட வெளி பாறையில் படுக்கிறாங்க. படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இந்த ரத்தம் கண்ணகி வம்சமாச்சே, ரத்தத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு இந்த முனி முனீஸ்வரர் தான் முனி அப்படின்னு சிவனுடைய ஆசீர்வாதத்தில் மறுஜென்மம் எடுத்ததுனால முனீஸ்வரர். அப்போ அவர் ஒரு நல்ல ஒரு டைஜென்டிக்கான ஒரு ஆளாக வெள்ளை முடி தாடி வச்சுக்கிட்டு அந்த பிரகாசமான ஒரு ஒளியில் அந்த வள்ளியம்ம கனவுல பேசுகிறாங்க. அதாவது
நான் வந்து இந்த இடத்துக்கு நீ படுத்திருக்கிற இடத்துலேருந்து 8 அடிக்குள்ளே தான் நான் 8 அடியில் ஆழத்தில் தான் நான் இருக்கேன். என்னை தொட்டு தூக்கி வச்சு வழிபாடு செய், உன் குடும்பத்தையும் வம்சத்தையும் நான் பார்த்துக்குவேன். என்னை வச்சு ஊரறிய வழிபாடு செஞ்சால் இந்த ஊருக்கே நான் காவல் தெய்வமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு அசரீரி மாதிரி ஒரு வாக்கு சொல்லிட்டு மறையிறேன். விடிய கால பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வாக்கு வந்துருச்சு. ஸோ எழுந்த உடனே வள்ளியம்மா வந்து இந்த பெரியசாமி கணவர்கிட்ட சொல்கிறாங்க, இல்லைங்க இந்த மாதிரி வந்து கனவுல வந்து ஒரு ரொம்ப, அதாவது அது கனவாக கூட எனக்கு இல்லை, ஒரு தெய்வமே வந்து பேசுன மாதிரி இருக்குது. நம்ம கண்டிப்பாக இது வந்து நம்ம ஊர் விட்டு ஊர் வந்திருக்கு, இதெல்லாம் உனக்கு தேவையா, வா கிளம்புற வேலையப்பா. இல்லவே இல்லை, நான் இந்த விஷயத்த ஊருக்கு சொல்லியே ஆவன்னு சொல்லி ஊரெல்லாம் கூட்டி இங்கேருந்து 8 அடியில் 8 அடி ஆழத்தில் சாமி சிலை இருக்குங்க, நம்ம ஊரை காக்கிற தெய்வம் இருக்குன்னு ஊர் மக்களே இந்த புது பொண்ணுன்னு கூட அவங்க யோசிக்கல, சொல்றதுல ஒரு உண்மை இருக்குன்னு நம்பி தோன்றாங்க. ஓ, மண்ணுக்குள்ள தோன்றாங்க. ஸோ அந்த தவம் இருந்து அந்த சிலை வந்துட்டு மண்ணுக்குள்ள புதஞ்சிருச்சு. இப்போ வள்ளியம்மையோட கனவுல வந்து முனீஸ்வரரை சொல்லி இந்த 8 அடி தூரத்துல இருக்க நீங்க தோண்டி எடுங்கன்னு சொன்னோன்னா அவங்க எடுக்கிறாங்க. மக்கள் எல்லாம் தோண்டினாலே எல்லாருக்கும் அதிசயமா இருக்கு. கருப்பாய் ஊரணி மக்கள், அந்த ஊர் வந்து கருப்பாய் ஊரணி, எல்லாருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாயிடுச்சு. சொன்னபடி இருக்கே. அதாவது எப்பவுமே வந்து எல்லையை காக்கிற தெய்வம் எப்படி இருக்கும், நல்ல முறுக்கு மீசையை வச்சு கருப்பா அப்படியே வேல் கொம்பை வச்சு நிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த சிலை எப்படி இருக்குன்னா பத்மாசனம் போட்டு யோக முனியா, யோக பாண்டி முனி கூட இல்லை, ஒரு பாண்டி, யோக பாண்டி முனியா உட்கார்ந்துருக்காரு. அந்த சிலையை எடுத்து வைக்கும் போது அந்த வாக்கு ஒன்று வருது, என்னோட சிலையை இந்த வள்ளியம்மாவோட வம்சத்தினர் தான் பூஜை பண்ணணும் அப்படி. இன்ன வரைக்கும் அவங்களோட வம்சாவளி தான் அங்கே பூசாரியாகவும் இதுவோ இருந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சிலையை எடுத்து வச்சானா உடனே எல்லாரோட மைண்ட் செட்னா வெறும் பாண்டி முனி அந்த இடத்துல இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து சமர கருப்பு, இன்னொருத்தர் வந்து ஆண்டி. ஆண்டினா முருகர் கிடையாது, ஆண்டின்னு சொல்லிட்டு ஒரு, இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சமர கருப்பு வந்து பாண்டி முனிக்கு காவல் தெய்வம், ஆண்டி வந்து பார்த்தீங்கன்னா பாண்டி முனி சொல்கிற வேலையை செய்கிறவர் அவர். இந்த சமர கருப்புக்கு இப்போ வந்து பாண்டிமுனி கோயிலில் வந்து எல்லாருமே போய் பலி கொடுப்பாங்க. ஆனால் பாண்டிமுனி சுத்த சைவம், சுத்தமான சைவம். அவருக்கு நெய்வேத்தியமே வந்து சக்கரை பொங்கல் தான். ஆமா, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. படையல் போடுறது கூட வந்துட்டு தள்ளி தான் போடுவாங்க, சாமி கிட்ட போடாம தள்ளி போடுவாங்க. என்னன்னு கேட்டால் வந்து பாண்டி முனீஸ்வரர் வந்து சைவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் வந்து கோயிலுக்கு பின்னாடி பார்த்தா ஆயிரக்கணக்கான ஆடு, ஆயிரக்கணக்கான கோழி, அப்புறம் சேவல் எல்லாம் வந்து நேர்ந்து விட்டு அந்த இடத்துல அடைச்சி வரப்போகிற மக்களுக்கு அங்கே விசேஷம் நடக்கிறது பார்த்தாலே கெடா வெட்டி விருந்து தான் நடக்கும். ஆனால் இப்போதான் மக்களுக்கு தெரியும் பாண்டி முனீஸ்வரர் ஒரு சைவம் அப்படின்னு சொல்லி. அங்கே பலி கொடுக்குறது யாருன்னா சமர கருப்புக்கு. சமர கருப்பு சிலையை பார்க்கும்போதே பயமாக இருக்கும். தலை இருக்காது, கை இருக்காது, உடம்பு இருக்கும், கை காலுங்க தான் இருக்கும். ஏன்னா அப்போ ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளையர்கள் இருந்த காலகட்டத்தில் அப்போ சொல்லுவாங்க, அங்கே இருக்குங்க கருப்பு இருக்குங்க, கருப்பை கேட்டுட்டு போங்க மிருகம் கிடைக்கும். அப்போ வந்து இந்த வெள்ளையர்களுக்கு நம்பிக்கை குறைவாக போய் கேட்குறாங்க, இன்றைக்கி நான் எத்தனை மிருகம் அடிப்பேன் அப்படின் போது கருப்பு வந்து உத்தரவு கொடுக்கல. ஏன்னா அன்றைக்கி அவங்களுக்கு கிடைக்காது, அதனால் அவங்க உத்தரவு கொடுக்கல. ஸோ போயிட்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு மிருகம் கிடைக்காத ஒரு கோவத்தில் இங்கே உட்காந்து இந்த சமரகருப்பை வந்து வெட்டிட்டு போயிடுறாங்க, தலைக்கு முண்டையெல்லாம் வெட்டி போட்டுட்டு போயிடுறாங்க. இந்த சிலை வந்து சமரகருப்பு சிலையாகவே தான் செஞ்சாங்க. ஒரு காலகட்டத்தில் அது உடஞ்சிருச்சு. உடஞ்ச உடனே உத்தரவு கேட்டாங்க, இந்த மாதிரி நாங்கள் இந்த சிலையை எடுத்து திரும்ப செஞ்சு வைக்கலாம், வேணவே வேணாம், இப்படியே கும்பிடு என்ன அப்படின்னு சொல்லி உத்தரவு வந்தனால தான் தலையும் கையும் இல்லாம முண்டோ கை கால் தான் இருக்கு. அப்ப பாண்டி முனீஸ்வரர் கோவில்ல ஒரு முக்கியமான சாமி இருக்காங்க, சமர கருப்பு. சமர கருப்புட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் எல்லா உயிரினங்களும் மீன் பலி கொடுக்குறாங்க. பாண்டிக்கு கொடுக்கல, சமர கருப்புக்கு தான் அங்க எல்லா விஷயங்களும் நடக்குது. ஓகே, ஸோ பலி கொடுக்குறாங்க. இங்க ஆண்டி இருக்காரு. அவருக்கு வந்து ஆண்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா பாண்டி முனியுடைய எடுபடி, அவர் சொல்ற கட்டளையை செய்யறவர். ஆமா, காவல்காரரு. ஆண்டி வந்து அவரோட எடுபடி, ஹெல்பர். ஹெல்பர்ன்றதை விட தளபதின்னு வச்சுக்கலாமே. ஆமா, அந்த மாதிரி ஒருத்தர், அந்த போஸ்டிங் இருக்கக்கூடியவர். அவருக்கு வந்து சுத்தமா இனிப்பே பிடிக்காது. அவருக்கு வந்து வெள்ளை பொங்கல் தான். ஆமா, வெண்பொங்கல், வெறும் சாதத்தை பாலில் பொங்கி வைப்பாங்க. முக்கியமா அவருக்கு வந்து முக்கணி, மாப்பழா, வாழை அது வைப்பாங்க. மெயினாக வந்து மாம்பழம் நிறைய பேர் வைக்கிறாங்க. அவருக்கு வைக்கிறது வந்து முக்கணி, பழங்களை தான் அவர் ரொம்ப விரும்புவார். இனிப்பு இல்லாத சாதம் தான் அவருக்கு மெயின்.
இவங்க 2 பேர் சைவம், அவர் நான்வெஜ். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கும் வந்து மக்கள்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நம்பிக்கை, அவரோட வைப்ரேஷன். நீங்கள் இப்போ நிறைய ஹீலர்ஸ் இருப்பாங்க, நிறைய குறி சொல்கிறவங்க இருப்பாங்க. அந்த மண்ணில் போய் நின்று ஹீல் பண்ணி பாருங்க. எல்லா ஒரு 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 இது வந்து ஒரு 100 சென்டிமீட்டர் வைப்ரேஷன் காட்டினா அந்த இடத்துல 1000 காட்டும். 1000 காட்டும்னா லட்சம் காட்டும். லட்சம் வைப்ரேஷன் காட்டினா கோடி காட்டும். அப்பேற்பட்ட மண் அது. அப்புறம் இன்னொரு ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்கு. ஓகே, பாண்டி முனீஸ்வரர் வந்து மண்ணுக்குள்ள இருந்து எடுத்து வச்சு வள்ளியம்மை குடும்பம் அவங்க தான் வந்துட்டு காலங்காலமா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பாண்டி முனீஸ்வரர் முன்னாடி வந்து வயசு பிள்ளைங்க எல்லாம் போய் நிக்க கூடாது? வயசு பிள்ளைங்கன்னு இல்லை, பெண்கள் போயிட்டு அவரை மனசார வந்துட்டு உருகி கும்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. ஊர் பக்கம் ஒரு பேச்சு இருக்கு. ஐயோ, பாண்டி முனீஸ்வரரா, அங்க வயசு பிள்ளைய கூப்பிட்டு போக கூடாதுப்பா, ஐயோ குடும்பத்துல இருக்க முடியாதுப்பா, மனசு வந்து பாண்டி முனீஸ்வரர் அந்த பொண்ணை வந்து அபகரிச்சு வச்சுப்பாரு, அவர் கைக்குள்ள வச்சுப்பாரு, அவர் சொல்றதுதான் அந்த பொண்ணுங்க செய்வாங்களே தவிர அவங்கனால அவங்க சுயநிலவோட எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற பேச்சுக்கள் நிறைய இடத்துல இருக்கு. அதையே அப்படி சொல்றாங்க. இதெல்லாம் போய் இப்ப வந்து மூட நம்பிக்கையில வந்து காவ காக்குற தெய்வம் எப்படி பொண்ணு எடுத்து வச்சு இல்ல, இந்த பேச்சு இருக்கு, எல்லா இடங்கள்லயுமே இருக்கு. எல்லாருமே அதுக்கு ஏத்த மாதிரி ரியாக்டும் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கேள்வி கேட்டா கொஞ்சம் தெளிவு வரும். அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது, அந்த மாதிரி ஒரு இதுவே. ஏன்னா பாண்டிமுனி வந்து சுத்த பிரம்மச்சாரி. அதுக்கு போக கூடாதுன்னு சொன்னா போவாங்கன்னு இந்த மாதிரி பயம்புத்துறது தான் தவிர காவ காக்குற தெய்வம் காவதான் காக்கும். அவங்கள அடிப்பணியெல்லாம் வைக்காது. அங்க நிறைய பேர் போயிட்டு ஆக்ரோஷமா சாமி எல்லாம் ஆடுவாங்க. நீங்க ஒரு இடத்துல வந்து என் மேல முருகர் வந்துட்டாரு, சிவன் வந்துட்டாருன்னா சிரிப்பாங்க. லக்ஷ்மி வந்துருச்சு அப்படின்னா சிரிப்பு. கருப்பு வந்துருச்சு, மதுரை வீரன் வந்துட்டா நம்புவாங்க. ஏன்னா நம்ம கூட வாழ்ந்த ஆத்மா அது. அந்த ஆத்மாவை வந்து நம்ம உணர முடியும். கருப்பு வந்து ஒருத்தன் கத்துறானா அந்த கத்து குரல் வந்து கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க கூட அவன் ஏன் என்னண்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த கண்களை உருட்டி அந்த மீசையை முறுக்கி கம்பீரம். அதாவது நம்ம நார்மலா இருக்கக்கூடிய பர்சனுக்கும் இவங்களோட ஆக்டிவிட்டீஸ்க்கும் வித்தியாசம் நல்லா தெரியும். அப்போ அந்த இடத்துல உட்காரும் போது நம்ம எல்லாரும் ஒத்துப்போம் சாமி தான். ஏன்னா அவன் பொய்யா நடிக்க முடியாது. சில சயின்ஸ் என்ன சொல்றாங்கன்னாக்கா ஆள் மனசுல அந்த தெய்வத்தை அவங்க மனசுல எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி காட்டுறாங்க. சயின்ஸும் இருக்கு. ஆனா நம்மளோட ஜெனட்டிக் ஒன்று இருக்கு, ஜீனுன்னு ஒன்று இருக்கு. அந்த ஜீன் வழியா நம்மளோட செயல்கள்லே நம்ம தாத்தா பாட்டி இன்னும் இந்த பழக்கமே இல்லை, ஏன் இந்த குழந்தை இப்படி பண்ணுதுன்னு சொல்றாங்கன்னா அந்த ஜீன். அப்ப இந்த பாண்டி முனின்னு எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்பவும் நெடுஞ்செழிய பாண்டியனாக அங்க உட்கார்ந்துருக்காரு. இப்ப வந்து நம்ம சொல்லுவோம் மூட நம்பிக்கையான மக்கள்கள் சொல்லுவோம், கண்டிப்பா கிடையவே கிடையாது. அது ஒரு விளையாட்டுத்தனமா பார்ப்பாங்க. அங்க பெண்கள் ரொம்ப அடக்கமா போவாங்க. போன இடத்துல அவங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியாது. அவங்க ட்ரெஸ்ஸு நகை எல்லாம் பறந்துரும். அவ்வளோ ஆக்ரோஷத்தோட இது பண்ணுவாங்க. நிறைய பேர் விளையாட்டுத்தனமா சொல்லுவாங்க, விளையாட்டுத்தனமா பண்றாங்க பண்ண. ஆனா அவர் உயிரோட வாழ்ந்த ஆத்மா அவங்களுக்குள்ள அது வந்துட்டு அவங்க மனசார அவங்களுக்குள்ள வேண்டும் போது அவங்க கிட்ட வராங்க அப்படிங்கிறது தெரியாம நிறைய பேச்சுகள் வரும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கட்ட பஞ்சாயத்துங்க அவர் முன்னாடி போய் நின்று பேசுனாங்கன்னா தீர்ப்பு கிடைக்கும். நியாயப்படி ஒருத்தர் ஏமாத்திட்டாங்க, நியாயப்படி ஒருத்தர் வந்து கிடைக்க வேண்டிய சொத்துக்களை அபகரிச்சுட்டாங்க, அந்த கோயிலில் போய் ஒரு கற்பூரம் ஏற்றி அது கூட வேணாம், அவர் முன்னாடி நின்று முனியா பாண்டி வா அப்படின்னா அந்த நியாயத்துக்கு உடனே குரல் கொடு. உடனே சொல்லுவாங்க மதுரைக்கார மட்டும்தான் போகணுன்ட்டு, கிடையவே கிடையாது. இப்போதான் மதுரை ஊர், இந்த ஊர் திருச்சின்லாம் அப்போ மொத்த தமிழகமாக தான் இருந்துச்சு. அந்த தமிழகத்துக்கே காவல் தெய்வங்க தான் முக்கியமானவங்க. மதுரை வீரன், பாண்டி. அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, எங்க இருந்துப்பா வரீங்க? தெற்கு பக்கம் இருந்து வர, கிழக்கு பக்கம் இருந்து வர, வடக்கு பக்கம். ஏன்னா அவங்களுக்கு ஊர், அந்த ஊர் பேரு கூட அவங்க சொல்லிக்க மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாடு அதை விட இப்ப மதுரையில போய் நின்று பாண்டின்னு கொள்றவங்க ஒரு 10 பேர் திரும்பி பார்ப்பாங்க. அப்பேற்பட்ட மண்ணோட இனத்தோட வாழக்கூடியவங்க மனிதர்கள் அவங்களாம். அப்போ அந்த இடத்துல வந்து இப்போ மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை, குடும்பத்தில் செழிப்பா இல்லை, எங்க வாழ்க்கையை வாழ விடாம ஒருத்தர் கையில பிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள், கோரிக்கைகள் எல்லாத்தையுமே அவர்கிட்ட போய் ஒரு கற்பூரம் ஏற்றி வச்சு பேசிட்டு வந்தாலே போதும். இந்த 365 நாளும் அவருக்கு சமையல் நடக்குதுன்னா எத்தனை பேருக்கு அவர் வந்து அருள் கொடுத்துருப்பாரு, படி எழுந்திருப்பாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்த செய்றீங்கன்னா முழு நம்பிக்கையோட செய்யுங்க. இவங்க சொல்லிட்டாங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு நான் போறேன், போனால் ஒண்ணுமே ஆகலையே, நீ எவ்வளோ தூரம் நீ நம்புறியோ அவ்வளோ தூரம் உனக்கு பதில்.
சொல்ற மாதிரி நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி. ஸோ எவ்வளவு நம்புறோமோ அதுக்கான பலன் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு அடுத்தது சமரக்கருப்பு. அவரு பில்லி, சூனியம், செய்வன, திருஷ்டி, எப்பேற்பட்ட திருஷ்டியா இருக்கட்டும், கல்யாண பொருத்தமே இல்லை, கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனா அந்த கிரகம் வந்து பாடுபடுத்துது, சமரக்கருப்பு கிட்ட போங்க, சமரக்கருப்பு கிட்ட போய் வச்சு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு சங்கல்பம் வை, நான் முடிக்கிறேன், உனக்கு நான் எதையாவது செய்யறேன், அவருக்குலாம் சாப்பாடு போட்டா போதும். ஆமா, அங்க போனாலே சாப்பாடு மனம் தான். கோவில் என்ட்ரன்ஸ்ல நுழைஞ்சாலே சமையல் மனம், சாப்பாடு மனம் தான். இப்ப நிறைய மக்களுக்கு வந்து அது பாண்டி கோயில் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனா பாண்டி கோயில்ல இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. சமரக்கருப்பு இருக்காரு, ஆண்டி இருக்காரு. பாண்டி சாமி முதல்ல யாரு? நெடுஞ்செழிய பாண்டியனோட அந்த பாண்டிய மன்னர் தான் அப்படிங்கிறது நம்ம சொல்றதுல இருந்து தெரியும். இன்னமும் நடைமுறையில ஒரு 60 வயசு ஆளு நல்ல டைஜென்டிக்கா தலையில தலப்பா கட்டி, முனீஸ்வரர்ன்ற போது வெள்ளை முடி தாடி இருக்கும், இவரு தலப்பா கட்டி கையில குச்சி ஊண்டி நடக்கிறத இன்னமும் பார்த்துட்டு இருக்காங்க. இதுவுமே கேட்கணும்னு நினைச்சேன். முனி ஓட்டம் இருக்கு, போகக்கூடாது, இத்தனை மணிக்கு மேல என்னதான் கூட்டமா இருந்தாலும் அந்த பாண்டி கோயிலுக்குன்னு ஒரு டைம் லிமிட் இருக்கு. அந்த டைம் லிமிட்டுக்கு அப்புறம் அங்க யாருமே பூசாரி கூட இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு பூஜைனா மட்டும்தான் அங்க போவாங்க. கேட்டா முனி வரும், முனி நடமாட்டம் இருக்கும், நடப்பாரு அப்படிங்கிற இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உண்மைதானா? உண்மை, 100% உண்மை. முனின்னு கிடையாது, இவர் பாண்டி. அதாவது சிவனுடைய அருள் பெற்று வந்ததுனால அவர் வந்து முனீஸ்வர பட்டமும் அவருக்கு கிடைச்சதே தவிர இவர் முழுக்க முழுக்க நெடுஞ்செழிய பாண்டியன். இவர் முழுக்க ஒரு வழக்கு, பஞ்சாயத்து, சொத்து இழப்பு, ரொம்ப நாளா வழக்கு பிரச்சனை, இந்த கேஸும் முடிய மாட்டேங்குது, காசும் வரல, வர வேணும். இந்த இடத்துக்கு போயிட்டு வந்த 21 நாள்ல ரிசல்ட் கிடைக்கும். இவரை வழிபாடு பண்றதுக்கு அப்படின்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம். குழந்தை இல்லை, இவர்கிட்ட போனாலே அந்த மரமே தெரியாது, தொட்டில் கட்டியிருப்பாங்க. இவர்கிட்ட வேண்டி குழந்தை பிறந்துச்சுன்னா அவர் இதுதான் குலதெய்வம். நம்ம குலதெய்வம் முனீஸ்வரர் இருக்கட்டும், காத்தாயி இருக்கட்டும், சில்லியம்மன் இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். ஆனா இவர்கிட்ட வேண்டி குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு குலதெய்வம் பாண்டி தான். ஸோ பிறந்த உடனே அங்கதான் கூட்டிட்டு போய் போட்டு மொட்டை அடிச்சு காது குத்துறது எல்லாமே செய்யறது அதுதான். இல்லை நான் வந்து பாண்டியும் கும்பிட்டேன், என் குலதெய்வத்தும் கும்பிட்டேன்னா, ஸோ குழந்தை பிறந்தா நம்ம குலதெய்வத்துல என்னென்ன வழக்கங்கள் செய்யறோமோ அதே மாதிரி அங்கேயும் போய் செய்யணும். அதாவது மன்னனா உட்காரும் போது மன்னிப்பு அதிகமா இருக்கும். இவன் முனியா உட்கார்ந்துட்டான், பாண்டி முனியா உட்கார்ந்துட்டான், தண்டனைகளும் கடுமையா இருக்கும், வள்ளலும் நிறைய இருக்கும், தாராளமா இருக்கும். நம்ம இக்கட்டான ஒரு நிலையில நிற்கும் போது பாண்டி முனின்னு ஒரு குரல் கொடுங்களேன், நம்மளுக்குள்ளேயே தைரியம் வந்துடும், நடந்து போயிடலாம். அப்பேற்பட்ட தெய்வம் இது. கண்ணுக்கு தெரிஞ்சு உயிரோட்டம் உள்ள தெய்வம் அப்படின்னா பாண்டி முனி. அதாவது முப்பாட்டனுக்கு முப்பாட்டன், இவன் குலதெய்வத்துக்கே முப்பாட்டன். நம்ம குலதெய்வம் இருக்காங்கன்னா நம்ம குலதெய்வத்தோட முப்பாட்டம் இந்த பாண்டி முனி. கண்டிப்பா முப்பாட்டனுக்கெல்லாம் முப்பாட்டன் பாண்டி முனீஸ்வரர் தான் சொல்லியிருக்கீங்க. பாண்டி முனீஸ்வரர் கோவில்ல இவ்வளவு சிறப்புகள் இருக்கு. பாண்டி முனீஸ்வரர் யாரு அப்படின்னு தெரியாதவங்களுக்கு எல்லாரும் பாண்டி முனீஸ்வரர் எங்க குலதெய்வப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தெரியும். ஆனா பாண்டி முனீஸ்வரர் தான் நெடுஞ்செழிய பாண்டியன் அப்படிங்கிறதையும், மண்ணுக்குள்ள இருந்து வந்தாரு அப்படிங்கிறதையும் மக்களுக்கு நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறம் எந்த கடவுளை பத்தி அவங்க கேட்கிறாங்களோ அதை பத்தி நம்ம தெளிவா சொல்வோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.